Support with clear diagrams. ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் டயக்ராம் போடணும். இப்போ டயக்ராம் எப்படி போடுவீங்க? கண்ணுக்கே தெரியாத இத்தினூண்டா போட்டுட்டு அதில் நீங்கள் கரெக்டாக டிஃபைனும் பண்ணாமல் எதுவுமே கிளியராக கொடுக்காம பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் த பாயிண்ட்? யூ வில் நாட் கெட் மார்க்ஸ். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் when you are giving a diagram it is clear and the clear points have been marked in that particular diagram. எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் அப்படின்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரில் யூ ஹாவ் டு கிளியர்லி டிஃபைன் இட். மார்க் பண்ணி செப்பிள், மார்க் பண்ணி போலன், மார்க் பண்ணி ஸ்டெம் அப்படின்றத கிளியராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கண்டிப்பாக ஃபெச் ஆகும். மார்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டடாக சொல்கிறது அதை தான். மார்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதுங்க ஆகணும். டைம்டாக எழுதி ஆகணும். பிளான் பண்ணி எழுதி ஆகணும். எப்படி டிப்பிக்கல் ஒரு எக்ஸாம் என்வாயன்மெண்ட்ல எழுதுங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. பர்ஃபெக்ட். மார்க் எக்ஸாம் எழுதிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து எவாலுவேட் பண்ணி யூ சிட் வித் டீச்சர்ஸ். ஏன் மேம் இங்கே குறைச்சிங்க, ஏன் சார் இங்கே மார்க்ஸ் குறைச்சிங்கன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்காது. அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கேட்கறதோட இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன், ஏன்ப்பா மார்க்ஸ் போயிடுத்து, நீ கேட்கவே இல்லையான்னு. கேட்கல. ஏன் கேட்கல? உன் மார்க்ஸ் போயிடுத்து, என்ன ஆச்சு, ஏன் மிஸ்டேக் பண்ணேன்னு கேட்கலையா அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கே தோணுது, ஐயோ ஆமாம் இல்லை தப்பா எடுத்துன்னா மார்க்ஸ் ரைட். கேட்டால் தானே நீங்கள் தப்பாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் இஸ் அதே மிஸ்டேக்கை தே ஆர் கோயிங் ஆன் ரிப்பீட்டிங் ஈவன் தோ டீச்சர் ஹஸ் கிளியர்லி டோல்ட் என்ன மிஸ்டேக்னு அதில் எழுதியிருக்காங்க ஆன்சர் ஷீட்டில். இது மாதிரி போட்டிருக்கு, இதை இந்த மாதிரி பண்ணணும்னு. அப்போ அதை படிச்சு கூட கரெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. Isn't it? Sorry sir, his mistake. He will correct it next time sir. ஸோ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களை பர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் வே வாட் வில் ஹேப்பன் இஸ் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் பிகம் பெட்டர். ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கிளியராக வரும். மேப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மேப்ஸில் எதே கிரிக்கிட வேண்டியது கரெக்டாக எழுதுங்க, அதை கிளாரிட்டியாக எழுதுங்க. ரைட், ஷேடிங், when you say shading in the map, shade it properly. ஸோ எங்கெல்லாம் ஆரோ போட்டு எழுதணுமோ, இடம் இல்லையா, ஆரோ போட்டு நீட்டாக எழுதுங்க. அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ரைட், ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ் ஃபார் வாட் எவர் ஆன்சர்ஸ் யூ ஹேவ் ரிட்டன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணும்ல, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. Okay, so prepare well for your exams, write your exams well. Wish you all the best. A future school. GSK gets your child ready for the real future. Equipped with AI, robotics, communication and digital labs. Expert NEET JEE coaching. Come join us today.